வணக்கம் நண்பர்களே 5 குழந்தைகளை பெற்று எடுத்து வளர்க்கின்ற ஒரு தாய் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காம தனது குழந்தைகளின் கல்வி, எதிர்காலம், மருத்துவம் போன்றவற்றை பேணி பாதுகாத்து வளர்க்கின்ற ஒரு தாய் தந்தையர். 5 குழந்தைகளை வளர்க்கின்ற ஒரு தாய் தந்தையர்களை 5 குழந்தைகளும் சேர்ந்து முதுமை காலத்தில் அவர்களை கவனிக்க முடியவில்லை. நாம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவராலும் முடியவில்லை. தனது பெற்றோரை அவர்களின் முதுமை காலத்தில் பராமரித்து கொள்ள ஒருவராலும் முடியவில்லை. நண்பர்களே, நமது தாய் தந்தையின் வீட்டில் எந்த சூழ்நிலை, எந்த நேரத்திலும் ஒரு மகனால் ஈஸியாக சென்றுவிட முடியும். அந்த வீட்டிற்குள் இருக்கும் பொருட்களை அனுபவித்து கொள்ள முடியும். ஆனால் தான் பெற்று வளர்த்த தனது குழந்தைகளின் வீட்டிற்கு தாய் தந்தைகளால் எந்த நேரமும் செல்ல முடியாது. எந்த பொருளையும் அவர்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி உபயோகிக்க முடியாது. நண்பர்களே, நாம் தாம், அவர்கள்தாம். நாம் நமக்காகத்தான் வாழ வேண்டும். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நம்மை நம்பியிருக்கிற முதுமையான மனைவியை பராமரித்து கொள்ள இப்பமே சிறுக சேமித்து கொள்ளுங்கள். நண்பர்களே, உங்களின் வருமானத்தில் 30%, 50%, 100% செலவழித்து கொள்ளுங்கள் இப்போது. ஆனால் முதுமை காலத்திற்கு என்ன செய்வீர்கள்? உங்களின் வருமானத்தில் குறைந்தபட்சம் 20% சேமிப்பு எல்ஐசியில் எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தரவாதமான ரிட்டர்ன் பெற்று உங்களுடைய முதுமை காலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.